பெரும் பலியா, உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா, கோடைகள் பெறுவது தகும் வழியா, கோடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. இன்றைய திருப்பலியானது குழந்தை சாமி அமலப்பனுடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், ஜேசினி அகஸ்டின் பாப்பையா ஜெத்ரூத் அமல்ராஜனுடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சிஸ்டர் மேரி சேக்ரட் ஹார்ட், சிஸ்டர் மேரி லூசியா, சிஸ்டர் மேரி கமல்யூஸ், சிஸ்டர் மேரி ரெஜினா, சிஸ்டர் மேரி மஸ்ரில்லோ, சிஸ்டர் மேரி பிரான்சிஸ், சிஸ்டர் மேரி ஜோஸ்பின், சிஸ்டர் மேரி இவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், அம்லின் ஜோஸ்பின் ராணி தன்னுடைய வாழ்விலை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும், வின்சென்ட் கேபி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சில்வியா ஆரோக்கியமேரி, இமானுவேல், கிளாரா விக்டருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சிஸ்டர் மேரி ஆண்டனி, சிஸ்டர் மேரி இமாக்குலேட், சிஸ்டர் மேரி டிவைன் ஹார்ட், சிஸ்டர் மேரி மார்டினா, சிஸ்டர் மேரி ஆண்ட்ரூ, சிஸ்டர் மேரி பெப்ரூனியா, சிஸ்டர் மேரி அனஸ்தாசியா, சிஸ்டர் மேரி உர்சிலா அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகும், ராணி பத்மாவதி, ஆப்ரஹாம், பொன்னம்மா, ஃபாதர் செல்வராஜ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சிஸ்டர் மேரி சபீனா, சிஸ்டர் மேரி பெர்டேல், சிஸ்டர் மேரி ஜே மேரி, சிஸ்டர் மேரி பிரான்சிஸ் சேவியர், சிஸ்டர் மேரி அசந்தா, சிஸ்டர் மேரி அக்செலியா, சிஸ்டர் மேரி போஸ்கோ, சிஸ்டர் மேரி ஜெராட் இவருடைய ஆன்ம இணை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இடைவிடாத தொடர் ஜெபம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இடைவிடாமல் தொடர்ந்து நாம் முயற்சி செய்கிற பொழுது கண்டிப்பாக நாம் நினைப்பவை கேட்டவை நிறைவேறும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டின் மூலமாக இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய வாழ்விலே நாம் பல நேரங்களிலே பல தேவைகளை முன்வைத்து நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த தேவைகள் நமக்கு கிடைக்காத பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் அங்கலாய்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த அபரிமிதமான ஆசீர்வாதங்களை எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய வரத்தை நாம் கேட்போம். நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் வெற்றி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு வேண்டுவோம். திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஜெபிப்போமாகும். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியுள்ளும். அதனால் உள்ளத்தில் உடலில் விழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, உயிருள்ள இறைவார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் அதிகாரம் 19 6 முதல் 9 முடிய. எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது நள்ளிரவு கடந்து வந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்லவும் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியணையை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உமது தெளிவான கட்டளையாகிய கூரிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றி இருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினூடே தங்குதடை இல்லாத வழியும் சீரிப்பாயும் அலைகளினூடே புல்திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளி கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார். அவர்களது ஆண்மையின் முதற்பேறுகள் அனைத்தையும் வீழ்த்தினார். அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார். அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஏனெனில் தம் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார். அவர் தாம் தெரிந்து கொண்டவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இந்த கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லை என்றால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவரிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவளுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவளுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவளுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விடாமுயற்சிக்குரிய தொடர் ஜெபம் வெற்றி கொடுக்கும். தொடர்ந்து நாம் முயற்சி செய்தால் எதையும் நாம் சாதிக்கலாம் என்ற செய்தியை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு முன்பாக வைக்கின்றது. நேற்றைய முன்தினம் சென்னையிலே எல்லா இடங்களிலும் மழை பெய்து வெள்ளக்காடாக இருந்ததை நாமே பார்த்து அனுபவித்தோம். இந்த நாட்களிலே, குறிப்பாக அந்த மழை பெய்த நாளிலே எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு பெண்மணி, குறிப்பாக ஒரு இன்ஸ்பெக்டர், காவல் ஆய்வாளர், அவருடைய பெயர் ராஜேஸ்வரி. நாம் எல்லோருமே டிவியில் பார்த்துருப்போம் அல்லது வாட்ஸ்அப்பில் ஊடகங்களில் ரொம்ப வைரலாக இந்த செய்தி பரவியது. அவர் செய்த செயல் ஒரு சின்ன ஒரு செயல்தான். கல்லறை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர். அவர் இரவு முழுவதும் மழையில் நனைந்திருக்கிறார். பணிக்கு வந்த பொழுது அங்கே வலிப்பு மயங்கி அந்த கல்லறையை விழுந்து விடுகிறார். அவர் இறந்து விட்டார் என்று எல்லாருமே நினைத்த அந்த வேளையிலே இந்த காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி பக்கத்தில் போய் பார்க்கிற ஒரு சிறிய அசைவை பார்க்கிறார். உடனே அந்த நபரை தன்னுடைய தோள் மேலே போட்டு தூக்கி கொண்டு போய் ஒரு ஆட்டோவில் ஏற்றி கீழ்ப்பாக்கம் அந்த அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கின்றார். ஒரு அழகான மனித அபிமானமான ஒரு செயல். இதே இந்த காவல் ஆய்வாளர் தான் சமீபத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொழுது ஒட்டேரி அந்த பகுதி சாதியிலே வசித்து வந்த ஒரு மூதாட்டினுடைய, யாருமே இல்லாத ஒரு மூதாட்டினுடைய உடலை எடுத்து சென்று இறுதிச் சடங்குகள் நடத்தி அன்னையினுடைய கவனத்தையும் பெற்றவர். தொடர்ந்து
விடாமுயற்சியோடு நல்ல காரியங்களை செய்ததற்கு இந்த பெண்மணி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், இந்த காவல் ஆய்வாளர் ஒரு மிக சிறந்த உதாரணம். இந்த ராஜேஸ்வரி மட்டுமல்ல, மாறாக தமிழகத்திலே சமீபத்தில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பெயர் அஸ்வினி. இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்வினி என்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய ஊரின் பெயர் பூஞ்சேரி. நிறைய பேருக்கு அந்த பேரை கேட்டால் புரிவதற்கு வாய்ப்பில்லை. யார் இந்த பெண்மணி, இந்த ஊர் எங்கே இருக்கிறது? அஸ்வினி என்பவர் ஒரு நரிக்குறவ பெண். பூஞ்சேரி என்பது மாமல்லபுரத்தினுடைய அருகில் இருக்கிற ஒரு நரி குருவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி. காலங்காலமாக இந்த மக்களுடைய நீதியானது மறுக்கப்பட்டு எந்தவித உதவி இல்லாமல் ஒரு நாடோடியாக வாழ்ந்த குடும்பங்கள். அங்கு நடந்த அந்த கோவில் அன்னதானத்தினை அநீதி மறுக்கப்பட்டு இந்த பெண்மணி அந்த கோவில் அன்னதானத்துக்கு சென்ற பொழுது, மிச்சம் மீதி இருந்தால் கூப்பிடுகிறோம் என்று சொல்லி வெளியில் போங்க என்று அவளை வெளியே அனுப்பிய பொழுது, அவருக்கு நடந்தது அநீதி என்பதை அவர் புரிந்து கொண்டு அதை எதிர்த்து ஒரு டிவி சேனலுக்கு அந்த பெண்மணியானவள் பேட்டி கொடுக்கின்றாள். இது என்ன, இவங்க வீட்டு கல்யாண வீட்டு சாப்பாடா? எங்களுக்கு மிச்சம் மீதி போடுவதற்கு அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு போடுகிற அன்னதானத்திலே எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுக்கு ஒரு காலம் வரும், நாங்கள்லாம் படிக்கலை என்பதனால தானே எங்களை இப்படி செய்கிறீங்க. என்னுடைய பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், அவன் படித்து என் பிள்ளை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பான் என்று ஒரு ஆக்ரோஷமாக சமூக நீதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து அந்த பெண்மணியானவள் பேட்டி கொடுக்கின்றார். அந்த பெண் ஆதங்கத்தோடு சொன்ன அந்த வார்த்தைகள் அரசனுடைய காதுகள் ஏற்றி அடுத்த நாளே 2 அமைச்சர்கள் அதே இடத்திற்கு சென்று மரியாதையோடு அந்த கோவில் வளாகத்திலே அந்த பெண்மணிக்கு உணவு பரிமாறப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரே வாரத்திலே அந்த பூஞ்சேரி என்ற கிராமத்தில் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊடகங்கள் வந்தது. ஒரே வாரத்திலே அவர்களுக்கு தேவையான பட்டா, இருப்பதற்கான இடம், அந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்கான வசதி என்று எல்லா அடிப்படை வசதிகளும் அந்த கிராமத்திற்கு செய்து கொடுக்கப்பட்டது. அன்புக்களே, ஒரு பெண்மணி சமூக நீதி மறுக்கப்பட்ட அந்த நிலையிலே நாடோடிகள் என்று புறம் தள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு இந்த ஒற்றை பெண்மணியுடைய கூக்குரல், இந்த தொடர் முழக்கம், தொடர் முயற்சி, சமூக நீதி மறுக்கப்பட்டதை அந்த பெண்மணி அஞ்சா நெஞ்சத்தோடு அவர் விடாமுயற்சியோடு அவர் முழக்கமிடுகின்றார். அது அந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கே ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறது, சமூக உரிமையை கொடுத்திருக்கிறது. இந்த 2 உதாரணங்களை நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று நான் பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இன்று நான் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் பார்க்குறோம். அந்த ராஜேஸ்வரியாக இருக்கலாம் அல்லது இந்த பெண்மணியாக இருக்கலாம். இந்த 2 பேருமே இந்த சமூகத்தில் யாரெல்லாம், அதாவது தனக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உரிமை மறுக்கப்பட்ட இந்த சமூகத்தை இருந்தவர்களுக்காக குரல் கொடுப்பதை, அதை தன்னுடைய செயல் மூலமாக செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு கைம்பெண் ஒரு நடுவரிடம் சென்று அவர் நீதி கேட்கின்றார். அதாவது ஒரு ஊரிலே நீதியற்ற, கடவுளுக்கு அஞ்சாத ஒரு தீய நடுவர் இருக்கின்றார். அவரிடத்திலே இந்த கைம்பெண் சென்று நியாயம் கேட்கின்றார். ஆனால் அந்த நீதியற்ற அந்த நடுவர் அவர் கேட்பதை அவர் கண்டுகொள்ளாமல் அவர் இருக்கின்றார். ஆனால் அந்த பெண்மணி தொடர் முயற்சியாக, தொடர்ந்து விடாமுயற்சியோடு அந்த நடுவரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நடுவர் சொல்வார், நான் இவருக்கு நீதி வழங்க விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட இவருடைய தொந்தரவின் பேரிலே நான் நீதி வழங்குவேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த கெட்ட நடுவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது என்றால், நம்மை படைத்து பராமரித்து நம்மை காத்து அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அவரிடம் கேட்கிற பொழுது, அதாவது விடாமுயற்சியோடு கேட்கிற பொழுது, தொடர்ந்து நாம் கேட்கிற பொழுது,
நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்காமல் இருப்பாரோ? அதாவது விடாமுயற்சியோடு கேட்கக்கூடிய எதுவுமே நமக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்பதற்கு இந்த அழகான ஓமையை இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வை நாம் கொஞ்சம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இன்று நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவையில்லாதவர்கள், அதாவது ஆசீர்வாதங்கள் தேவைப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். யாராவது இருப்பீங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தேவை இருக்கிறது, எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேண்டும் நினைப்போம். எப்படி அந்த பெண்மணியானவள், அந்த அஸ்வினியாக இருக்கலாம், ராஜேஸ்வரியாக இருக்கலாம், எப்படி அவர்கள் விடாமுயற்சியோடு கேட்டு அதை பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பார். இனி அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இன்று நாம் ஜெபிக்கிற பொழுது நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். நான் கேட்கிற உண்மைதான், ஆனால் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை நான் ஜெபத்தில் வைத்து கேட்கிற பொழுது அது கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் விடாமுயற்சியோடு கடவுள் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் கேட்கிறேனா? ஒருவேளை நாம் கேட்பது கிடைக்காம இருந்தாலும் கூட தொடர்ந்து நாம் ஆண்டவரை நாம் தொந்தரவு செய்து கேட்டோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எனவே இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, நாம் விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை நாம் நிறைவாக இறைவன் நமக்கு தர சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறைவரை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இந்த பிள்ளை எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூத முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விற்பனை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழைவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதுகளுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ
சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ மனந்தளராமல் வேண்டிடுங்கள், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். மனந்தளராமல் வேண்டிடுங்கள், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரை உம்முடைய குடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்விலை நிற்கச் செய்வீராங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெம்மை நீ தள்ளாமல் எக்காலத்துமே தற்காலம். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.